ஒருத்தர் மதிய நேரத்துல வியாபாரத்தை முடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வெயில் அடிக்குது. போற வழியில எங்கேயுமே மரமே இல்ல. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு மரத்தை பார்த்த அவரு அந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலான்னு உட்கார்றாரு. அப்படியே அசதியில தூங்கிடுறாரு. அந்த வழியா வந்த ஒருத்தர் அவரை பார்த்துட்டு, பட்ட பகலில இப்படி குடிச்சிட்டு மரத்தடியில படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு திட்டிகிட்டே போறாரு. அதுக்கு அடுத்ததா இன்னொருத்தர் வராரு. பட்ட பகலில வேலைக்கு கூட போகாம எப்படி வெட்டியா தூங்கிட்டு இருக்கான் பாரு, சரியான சோம்பேறி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. அதுக்கு அடுத்ததா இன்னொருத்தர் வராரு. அவர் பார்த்துட்டு, பாவம் இந்த வேகாத வெயில்ல என்ன வேலை செஞ்சாரோ, அசதியா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு அமைதியா அங்கிருந்து போயிடுறாரு. இதே மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சாலும் பின்னாடி ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்களுடைய வார்த்தை பிரதிபலிக்கும். ஆமாங்க. நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வார்த்தை வெளிவரும். ஸோ எண்ணத்தை உயர்வா வைங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை